இருக்கிற வாராகியம்மன் கோவிலுக்கு போலான்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் "நீ ரெடியா இரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டேன். கோவில்ல நேத்தும் இன்னைக்கும் பஞ்சமி. எப்பவுமே ரெகுலரா நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போவோம். ஆனா இப்ப எல்லாருமே பிஸி ஆயிட்டதுனால போகவே முடியல. எப்பவுமே தீபம் ஏத்துறதுக்கு பச்சரிசி, தேங்காய், மஞ்சள் குங்குமம், வாழை இலை இது எல்லாமே வீட்ல இருந்தே கொண்டுட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு சடன் பிளான்ன்றதுனால எதையுமே கொண்டுட்டு போல. கோவிலுக்கு வெளியே நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடையில இருந்தே பாத்தீங்கன்னா தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன். இந்த கோவில் நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. லொகேஷன் பாத்தீங்கன்னா பல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கு. இந்த கோவில பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. போகும்போது 2:50க்கு எல்லாமே பஞ்சமி முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம 1:00 எல்லாமே போயிட்டோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தும் போது வெள்ளை பூசணியிலோ இல்ல தேங்காயிலோ தான் ஏத்துவாங்க. நடுவுல ஒரு இடத்த பிடிச்சி அங்க பூஜை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ்டா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.